Hi everyone, welcome to SK Hindi Learning YouTube channel. இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு வேர்ட், அந்த வேர்ட் ரிலேட்டடா சென்டென்சஸ் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்க்கலாமா? எனக்கு. ஸோ எனக்கு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை. ஸோ எனக்கு வேணும், எனக்கு பிடிக்கும், ஸோ எனக்கு பிடிக்காது. ஸோ இது மாதிரி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்குங்கிற வேர்டை நம்ம எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா முஜே, 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 முஜே. எனக்கு அப்படின்னா முஜே. ஸோ முஜே அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ முஜே ரிலேட்டடாக நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே, முஜே. ஓகே, இந்த பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில பசந்த் அப்படின்னு பேரு. பசந்த். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? பசந்த், பசந்த். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அதை நம்ம ஹே அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ முஜே பசந்த் ஹே, முஜே பசந்த் ஹே, எனக்கு பிடிக்கும், முஜே பசந்த் ஹே. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ், எனக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்காது அப்படிங்கிற வேர்டு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். எல்லா பொருளுமே நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இருக்குல்ல. ஓகே, ஸோ அந்த பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அப்படின்னா முஜே. ஸோ பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது பசந்த் நஹி ஹை, பசந்த் நஹி ஹை. நெகட்டிவா அந்த சென்டென்ஸ் சொல்லும்போது பசந்த் நஹி ஹை அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி சொல்லணும்? முஜே ஐஸ்கிரீம் பசந்த் ஹை அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது முஜே ஐஸ்கிரீம் பசந்த் நஹி ஹை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த சென்டென்ஸை எப்படி கன்வெர்ட் பண்றது? முஜே, எனக்கு அப்படின்னா முஜே. ஓகே, இந்த ஞாபகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய ஹிந்தில யாத் அப்படின்னு சொல்லணும். யாத். ஸோ ஞாபகம் அப்படின்னா யாத். இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ ஹே, அவ்வளவுதான். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, முஜே யாத் ஹே, முஜே யாத் ஹே, அவ்வளவுதான். முஜே யாத் ஹே. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு உதவி வேண்டும். நம்ம கண்டிப்பா கேட்போம் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஸோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே. உதவி அப்படின்னு பிரசன்ட் பண்ணும்போது உதவி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஹிந்தியில மதத், மதத், மதத். வேண்டும் அப்படின்னா நமக்கே தெரியும் அது சாஹியே. ஸோ சாஹியே, சாஹியே. எனக்கு உதவி வேண்டும், முஜே மதத் சாஹியே. எனக்கு உதவி வேண்டும், முஜே மதத் சாஹியே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? எஸ். ஓகே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இது எப்படி கேட்கலாம்? எனக்கு, முஜே, முஜே. ஒரு அப்படின்னு சொல்லும்போது ஏக் அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். ஒரு, ஏக், முஜே ஏக். கேள்வி. இந்த கேள்வி அப்படிங்கிற அந்த வார்த்தைய ஹிந்தில சவால் அப்படின்னு சொல்லணும். சவால், சவால், சவால். முஜே ஏக் சவால் இருக்கிறது. உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் ஹே. முஜே ஏக் சவால் ஹே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. முஜே ஏக் சவால் ஹே. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சென்னை போக வேண்டும். ஸோ எனக்கு சென்னை போகணும், எனக்கு பெங்களூர் போகணும், எனக்கு டூர் போகணும், சம்திங் ஏதோ. ஸோ எனக்கு சென்னை போக வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே சென்னை, ஆஸ் யூஷுவல் சென்னை. இப்போ நீங்க ஷாப்பிங் போக வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷாப்பிங்.
போக வேண்டும். சோ எனக்கு சென்னை போக வேண்டும். முஜே சென்னை நோட் பண்ணிக்கோங்க. ஜானா வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சாகியே. எனக்கு சென்னை போக வேண்டும். मुझे चेन्नई जाना है. मुझे चेन्नई जाना चाहिए. जाना चाहिए. நான் சென்னை போகணும் அப்படின்னு சொல்லும்போது மே சென்னை ஜானா ஹே அப்படின்னு சொல்லிடுவோம். எனக்கு சென்னை போக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது मुझे சென்னை ஜானா चाहिए. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஹிந்தி கற்க வேண்டும். எனக்கு வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணணும். இது எப்படி சொல்லலாம்? ஸோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது मुझे. ओके, हिंदी as usual हिंदी. हिंदी கற்க வேண்டும், அதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அந்த லேர்ன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஹிந்தில நோட் பண்ணிக்கோங்க, சீக்னா. சீக்னா. சோ கற்க வேண்டும், சீக்னா चाहिए. சீக்னா चाहिए. அவ்வளவுதான். எனக்கு ஹிந்தி கற்க வேண்டும். मुझे हिंदी सीखना चाहिए. எனக்கு ஹிந்தி கற்க வேண்டும். मुझे हिंदी सीखना चाहिए. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோமா? எனக்கு ஒன்று சொல்லணும். இது எப்படி சொல்லலாம்? எனக்கு அப்படின்னு சொல்லும்போது मुझे. ஒன்று அப்படின்னா ஏக். ஒன்று அப்படின்னு சொல்லுவோமா? சொல்றது ஏக். சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். ஸோ சொல்றதுக்கு வந்து போல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது போல்னா. போல்னா வேண்டும் as usual चाहिए. as usual चाहिए. எனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். मुझे एक बोलना चाहिए. मुझे एक बोलना चाहिए. ओके, नेक्स्ट वन. எனக்கு பதில் வேண்டும். எனக்கு ஆன்சர் வேணும். எனக்கு பதில் வேணும். இது எப்படி கேட்கலாம்? ஸோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது as usual मुझे. பதில் அப்படிங்கிறப்ப ஆன்சர். ஸோ இந்த ஆன்சருக்கு ஹிந்தியில ஜவாப். 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 வேண்டும் चाहिए. வேண்டும் चाहिए. मुझे जवाब चाहिए. मुझे ஜவாப் चाहिए. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில நம்ம சவால் அப்படின்னு லேர்ன் பண்ணோம். பதில் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில ஜவாப் அப்படின்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு சென்டென்சஸ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள். எனக்கு ஒரு 1 minute கொடுங்க அப்படின்னு கேட்போமா? எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள். எனக்கு ஒரு 1 minute கொடுங்க. இது எப்படி சென்டென்ஸ் பேசலாம்? எனக்கு அப்படின்னு சொல்லும்போது मुझे as usual मुझे. ஒரு அப்படின்னா 1. ஸோ ஏக். நிமிடம் அப்படின்னு சொல்லும்போது மினிட். ஸோ ஹிந்திலையும் அது மினிட். 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 கொடுங்கள் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டா கேட்கிறோம். ஸோ ரெஸ்பெக்டா சொல்லும்போது दीजिए. 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 எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள். मुझे 1 minute दीजिए. मुझे 1 minute दीजिए. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். எனக்கு வெளியே போக வேண்டும். நான் வெளியில போகணும். எனக்கு வெளியில போகணும். எப்படி சொல்லலாம்? எனக்கு சேம் मुझे வெளியே. வெளியே அப்படின்னு சொல்லும்போது பாகர் அப்படின்னு சொல்லணும். இதே உள்ளே அப்படின்னா அந்தர். நோட் பண்ணிக்கோங்க. சோ வெளியே அப்படின்னா பாகர். मुझे பாகர். போக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த போகிறதுக்கு வந்து ஜா. சோ ஜானா. ஜானா. வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது चाहिए. चाहिए. எனக்கு வெளியே போக வேண்டும். मुझे बाहर जाना चाहिए. मुझे बाहर जाना चाहिए. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு படிக்க வேண்டும். எனக்கு படிக்கணும். எனக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்லலாம்?
எனக்கு, मुझे, படிக்க. ஸோ படிக்கிறதுக்கு படு. ஸோ பட்னா, பட்னா. வேண்டும், चाहिए, चाहिए. எனக்கு படிக்க வேண்டும், मुझे पढ़ना चाहिए, मुझे पढ़ना चाहिए. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எனக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை, முஜே அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ இனி உங்களுக்கு அந்த எனக்கும் எனக்கு அப்படிங்கிற அந்த வேர்ட் மறக்காது. ஓகே, சரி. இப்போ ஒரு கொஷின் டாஸ்க். எனக்கு உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ எனக்கு உதவி வேண்டாம் இந்த சென்டென்ஸ்க்கு என்ன சென்டென்ஸ் ஹிந்தியில அப்படிங்கறத நீங்க தான் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ எனக்கு உதவி வேண்டாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங். தேங்க்யூ டு ஆல். தன்யவாத்.